வெல்கம் டு உள்ளூர் பசங்க மக்களே. ஆமா, வெல்கம் டு உள்ளூர் பசங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்றோம் இதெல்லாம். இவ்வளவு நாள் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு, பல மாசங்கள் ஆச்சு. சரி, இனிமேலாச்சும் வீடியோ கண்டினியூா போடலாம் அப்படின்ட்டு நானும் அண்ணாவும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப நாள் இருப்போம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அங்க கிளம்பிட்டு அப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு. டைம் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கு 5 மணி இருக்கு, 5:30 ஆயிடுச்சு. பாங்கெல்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமுக்கு நாங்க கிளம்பி வாய்ஸ் வேற வர மாட்டேங்குது. இவ்வளவு நல்லது இருந்துச்சு, தொண்டை கட்டிடுச்சு. பின்னாடி நானு, செந்தில்னா, கவின் எல்லாம் 3 பேர். இன்னைக்கு நம்ம கூட ட்ரிப்ல வர போற கேமராமேன் இன்னைக்கு வந்து நாங்க எங்க போறோங்கிறது நாங்க அங்க போய் சொல்றோம். வீடியோ நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி வாங்க. வீடியோ ஒரு ப்ராப்பரா இல்லாம நாங்க கேமரா எடுத்து அப்படியே ஃப்ளோல எடுத்துட்டு இருக்கோம். இதுக்குதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்க இதுக்கு மேல வந்துட்டு வீடியோஸ் நிறைய கண்டினியூஸா போடலான்ட்டு வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பாஸ் இஸ் பாஸ். இனிமேல் நம்ம திங்க் அபவுட் ஃபியூச்சர் அந்த சொல்ற மாதிரி போக வேண்டியதான். நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நாங்க ரெகுலரா வீடியோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ வந்துடும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதோட சேனல் ஏதோ ஒன்று பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. கை வேற வலிக்குது. ஆமா, போவோம் எல்லா வீடியோ கேமரா போயிடுங்க. டேய் டேய், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? டேய் உன்னதாண்டா ட்ரிப் என்ஜாய் பண்ண வந்தோம். ட்ரிப் என்ஜாய் பண்ண அப்ப வீடியோ எடுக்க வரல. வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். தம்பி தொப்ப தெரியுது தம்பி. டேய் அங்க சன்னு சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்கு. கேமராமேன் உன்னை கூப்பிட்டு வந்து எது கூப்பிட்டு வந்து தெரியல. நம்பிக்கலாம். ஏய் ஏய், இது ஹோட்டலாடா? இது ஏய் ஹோட்டலா? அது இது மிஸ்டா? அதெல்லாம் சூப்பரா இருக்குடா. டே கோயம்புத்தூர் தான் இருக்க, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. சாப்பிடறதா? பின்ன சாப்பாடெல்லாம் வேணாம், டீ குடிச்சிட்டு போலாம் எங்காவது போய். 200 டிரைவருக்கு 200 அத்தியாவுக்கு 200 கம்மியா இருக்கு. டேய் என்ன பண்ற? போட்டோ எடுக்கிறேன். ஸ்னாப் எடுத்து போ, எல்லாத்துக்கும் போடணும் இப்போ. ஏண்டா டேய் டேய் இங்க வாடா. நான் கம்மன் இருந்தா டேய் வாங்கி என்ன வேணும் உனக்கு? வேற வார்த்தையே கிடையாது. பிஸ்கட் வேணும் உனக்கு? கடிச்சு வச்சிருவேன். டேய் இருடா போய் சேர்ந்துக்க. என்ன ஒண்ணு ஆயிட்டீங்க. அது கஞ்சி இது கஞ்சி. ஏய் சூப்பர். ஏய் சூப்பர்ரா. அப்படி போடுறா. அப்படி சாப்பிடுறான். என்ன அழகா சாப்பிடறான் பாரு. அப்படி போடுறா. வந்துட்டான்டா. இல்ல வெறும் கவர் தான் வந்து கவர் இது. அவ்வளவுதான் உங்களுக்கு. செந்திலே ஒரு லிமிட் தான் எல்லாமே, பாத்துக்கோ. அதான்டா. என் வண்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பப்ளிக் பாத்ரூமுங்க. எல்லாரும் வந்து ஒட்டு கடிச்சு விட்டுருக்காங்க. இப்பதான் அங்க ஒரு தடிச்சா, அதுக்கு ஒரு செகண்ட் வீல முடிச்சிட்டான். என்னமோ ஒண்ணு சேர்ந்து விட்டுட்டாங்க. ஏன்டா உங்க பக்கத்துல நின்று இருக்கான் செந்திலே? சகலபாடி செந்தில் கூப்பிட்டான் பக்கத்துல வந்து நான் தெரியுமா பிள்ளைய. ஏய் இந்தடா செந்தில். ஏய் இந்தடா செந்தில். இந்தடா டீ இந்தடா. ஏய் இந்தா.
ராமன் பேரு டேய் அது காலையில மீல்ஸ் டிப்பனே பாருங்களேன், கொத்தோட முடுக்க பாக்குது. பாய் மாப்ள சேக்கன் கொண்டு பார்க்கலாமா? கேளு செகண்ட் கொடு கை போட்டு கேளுடா. ஏன் நீ ஏன்டா டேய் நீ கேளுடா டேய் இருடா தம்பி கைய கடிக்க போகுது. கேளு தம்பி. சேக்கன் போல நான் பசங்க கீழே உட்காரணும். கீழே கொலை பிடிச்சி கடைசி என்ன பண்றது? குறவழி கிடைச்சா பரவாயில்ல, பிடிக்காத இடத்துல பிடிச்சி. வாங்க போவோம். சரி ராமு பாய். அடுத்த ஸ்டாப்ல இட்லி சாப்பிடணும், வாங்க கூட இட்லி. ஹலோ மக்களே, நம்ம ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க தம்பி இது என்ன பிளேஸ் தம்பி, என்ன பண்றீங்க? போசா. ஹாய் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கேரளாவோட பேக் வழியா பின்னாடி வழியா வந்திருக்கிறோம். பின்னாடி வெளியே நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, தமிழ்லையும் சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு. இப்போ பாத்தீங்கன்னா எங்க பரபத்தா ரிவர் அங்க வந்திருக்கோம். அகலி கிட்ட இருக்குது. பரப்பத்தா ரிவரா? பேர் தானா? பரபத்தா ரிவர். வாயில வேற நுழைய மாட்டேங்குது. அகலி 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 கிட்ட இருக்குது, அங்கதான் வந்திருக்கிறோம். அகலிக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் முன்னாடி தான் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். நீ ஒரு போகணும், இப்போ 5 நிமிஷத்துல போயிருவோம். இப்பதான் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு வர போகிறேன். கரெக்டா இருக்கா? என்ன வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கா. எதுக்கு யூஸ் ஆகுது? இதுக்கு யூஸ் ஆகுது. கேமரா நம்ம அண்ணன் இருக்கிறாப்ல பின்னாடி. அவர் பேர் வந்துட்டு இன்னொரு பேர் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கணும். நம்ம இப்ப நம்ம போய் இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு, மக்களே நாங்க காலையில குளிக்க கூட இல்ல, எந்திரிச்சோம் கிளம்பி இங்க வந்துட்டோம். வந்து இப்ப சாப்பிட்டோம். ஆப்பம் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஜிலேபி சாப்பிட்ட மாதிரி இனிச்சிச்சு. ஆப்பம் நல்லா இருந்துச்சு. ஆப்பம் நல்லா இருந்துச்சு. குழம்பு அது என்ன குழம்பு? அது என்ன கடலை குழம்பு? சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் சாம்பார் அதெல்லாம் இருந்துச்சு. தேங்காய் சட்னி இனிக்குது. எல்லாமே இனிக்குது. பிடிச்ச குழம்பு அது. கேரளால எல்லாமே இனிக்குது. ஐ லவ் கேரளா. கேரளா பீப்புள்ஸ். எனக்கு உண்மையாலுமே கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டியா? இதுல சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இதுல சொன்னோம் சிந்து. அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஃபேமிலியே கழுவி ஊத்துது. நீ சொன்னேல தம்பி, சொன்ன சொல்ல முடியும். இவன் ஃபேமிலியில வந்து அண்ணா வந்து வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி பாத்துருக்காங்க போல இருக்கு. நாங்க இவன் வந்து எதுக்கும் ஸ்டேட்டஸ் போட ஸ்டோரி பிரேமலு படத்தை எடுத்துட்டு போட்டு பெருமாளே நீயே சொல்லுது. அதை வேற போட்டுட்டேன். எங்க அண்ணா வேற அதை பாட்டு இது எந்த ஃபேக் ஐடிக்குன்னு வேற கேட்டாங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. சிவனே வீட்டுக்கிட்டே இருந்தவனை கூப்பிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா வீடியோ எடுக்கலன்ட்டு போட்டு விட்டு அவ்வளவுதான். உண்மையா நாங்க வர்ற இந்த பிளேஸ் வந்தோம். வர வழியில எல்லாமே சூப்பரா இருக்குது. கிராமம் ஃபுல்லா, நாங்க வர்ற பிளேஸ் ஃபுல்லா கிராமம் தான். ஃபுல்லா இந்த பக்கம் வர அந்த பக்கம் வர வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம கேமராமேன் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பண்றதுல சூப்பரா இருக்கு. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ற வந்தா காலையில 6 மணி இல்ல 5 மணிக்கு பிளான் பண்ணி ஒரு ஆளுக்கு 1000 ரூபீஸ் இருந்தா போதும், டக்குன்னு வந்துடலாம். அது கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில இருந்தீங்கன்னா காலையில நேரத்திலேயே ஒரு ஆளுக்கு 1000 கூட வேணாம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதான் பில்லியனுக்கும் நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா 2 பேருக்கும் 500 பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். ஒருத்தர் பெட்ரோலுக்கு பார்த்துட்டு ஒருத்தர் ஃபுட்டுக்கு பார்த்து கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். நாங்க சாப்பிடாமட்டு உள்ள வரும்போது சேட்டா கடை இருக்கும். நாங்க போகும்போது சேட்டா கடை லொகேஷன் பின் பண்ணி விட்டு போறோம். அங்க போயிட்டு சாப்பிடுங்க. இட்லி சூப்பரா இருக்கும். ஆப்போ அப்புறம் கடற்கறி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்க வந்து சாப்பிட்டு எவ்வளவுனாச்சு மொத்தமா 116 ரூபா ஆச்சு. 3 பேருக்கு 116 தான். 116 தான் ஆச்சு. சாப்பிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாங்க இன்னும் ஒரு 20 நிமிஷம் டிராவல் இருக்கு. போயிட்டு அங்க இதோட நிறைய அலப்பறைகள்லாம் இருக்குது.
ஆட போகிறேன். ஆறு ஒண்ணு இருக்கா மக்களே, அந்த ஆறு தான் பக்கத்தா போறோம். நாங்க போயிட்டு தண்ணி, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கோயம்புத்தூர் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நாங்க அந்த heat காலையில ஒரு பண்றதுக்கு நாங்க அங்க போயிட்டு காலையில ஒரு 6:30க்கு நாங்க சன்ரைஸ் பார்த்தோம். வேற லெவல் இருந்துச்சு. அந்த ஒரு மலை ஏறி வந்து அங்க குளிர் கையிலும் நடுங்குது, சரியான குளிர். நாங்க வேற சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிட்டோம். அங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற இங்க எப்படி இருக்குன்னு ஹீட்டே தெரியல, இங்க ஹீட்டே தெரியல. மே மாசம் ஏப்ரல் எல்லாம் இங்க சரியான ஹீட் இருக்கு. இங்க ஹீட்டே தெரியல மக்களே. எல்லாரும் ஒன் டே ட்ரிப்புக்கு இங்க வீக்கெண்ட்ஸ் வீக் ஆஃப்ல எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. மண்ட வேலை போய் முடி ஃபர்ஸ்ட் போ. நம்ம குளிக்கிற ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு வரலாம். தண்ணி இருக்குன்னு நினைச்சு வந்தா தண்ணி நான் வேணா தண்ணி சவுண்ட் கொடுக்கட்டா? கூட்டிட்டு வந்து தெருப்பு அண்ணே என்ன பண்ணிட்டோம்? நான் தண்ணி வாய்க்கு நான் என்ன ஒண்ணுதான் நினைக்க முடியும். ஏன்னா தண்ணி இருக்கு, தண்ணி அவ்வளவு டைம் கேட்டேன் தண்ணி இருக்குமான்னு. தண்ணி எல்லாம் இருக்குன்னு அங்க போய் குளிக்கலாம் வாங்க. ஏதோ கொஞ்சோண்டு வந்து இருக்குது. ஆனா நாங்க வரும்போதுலாம் தண்ணி நிறைய இருந்துச்சுங்க. குளத்துல வேணா மீன் பிடிக்கலாமா? அங்க மீன் பிடிக்கிறது தண்ணி வேணும் தம்பி. டேய் உருண்டைக்கல் கேட்டு இல்லைங்க பாரு, எடுத்துட்டு போயிரே வீட்டுக்கு. பேக்ல போட்டுக்கோ. ஆனா தண்ணி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும்ல, அந்த பிளேஸ் போய்க்கலாம். டேய் நாம வேற தண்ணி பார்த்து பண்ணி மாதிரி பதறி போய் முடிச்சிருவோம். போட்டோ ஷூட் பண்ணலாம் இந்த நாயை சொல்லிட்டு. போட்டோ ஷூட் தண்ணி பாத்தி எவ்வளவு தூரம் கணக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு. தம்பி மீன் கொடுக்குறா இந்த ஆளை மறைச்சு சொன்ன. ஆமா, அங்க தண்ணி இல்லை தம்பி. நாங்க வரும்போது இப்படி ஃபுல்லா போயிடுச்சு தெரியுமா? அந்த நீர்ப்படுக்கு தெரியுதா? ஆமா, அந்த அளவுக்கு தண்ணி வருங்க. இது பார்த்து எனக்கு இறங்கணும்னு தோணுது. டக்குன்னு போட்டோ ஷூட் பண்ணணும் சீக்கிரம். மீன் பிடிக்கலாமா? கேமராமேன் கரெக்டா ஷூட் பண்ணிக்கிங்களா? தெரியுமா? கான்பாத்தல்ல எடுத்துட்டு குளிச்சிருக்கு. அங்குன்னு ஆடுது, அதையே எடுக்கிறேன்டா. காலாடுதுல காலாடுதம். ஏங்க முத்து இப்படி பண்ணிட்டீங்க? இருக்குறேன் கொஞ்ச நாள் பாடி ஹீட்ல இருக்கிற உடனே நல்லா இருக்கு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இங்க வந்து இப்படி பாரு நல்லா இருக்கு. எதுக்காக வந்தோம்னா நாங்க இங்க நிறைய அந்த அது வரைக்கும் இருந்துச்சா வாட்டர் சொன்னா லாஸ்ட் டைம் வரும்போது. ஆனா இப்ப பார்த்தா தண்ணி இல்ல சுத்தமா. இங்க ஓரளவுக்கு இருக்காங்க, அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, குளிக்கிற அளவுக்கு இருக்கு, பிரச்சனை இல்லை. நாங்க சுத்தமா இல்லைன்னு நினைச்சோம். நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா. என்ன வரும்போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் வாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சு நல்லா இருக்கும்ல? மழை பெஞ்சு நல்லா இருக்கு. அந்த டைம்ல வந்தா வேஸ்ட் தான். அங்கேயே நச நச நசன்னு இருக்கும். நச நசன் இருக்கு. அது இல்ல, குளிர் கொஞ்சம் குளிராயிரும். மழை காலம் வரையில செந்தில் நீங்க உட்காருங்க. கீழே ஏதோ போடுங்க செந்தில். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. மேல வேற நின்று இருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல செந்தில்? தம்பி குளிச்சலாமா? சொர்கள் போடு தம்பி. மூஞ்சி மகரெல்லாம் சேர்ந்து போயிடும். அதனால இதாயிடுச்சு. என்னடா பாட்டு இருக்க? அத போனை வச்சுட்டு வானே, அங்க வச்சுட்டு வா. கையிலேயே முடிச்சுட்டியா? அங்க வச்சு வர பேக்ல. அங்க நல்லா இருக்குடா, கொஞ்சம் ஆழமா இருக்கு மாதிரி இருக்கு. அங்க போலாம்டா, இது உள்ள இருக்குடா. சின்ன குழந்தை குளிக்கிற மாதிரி இருக்கிற தடம். வாங்கடா போலாம். கேமராமேன் போன் எடுத்துக்கீங்க. போறோம் போன இப்படி
டேய் இது யார் எடுத்துட்டு போவா இந்த கேமரா ஆஹா டேய் வாங்கடா டேய் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். நீ எல்லாம் என்னடா மயிர் கேமராமேன் இது தெரியும்னு கேக்குறேன். பாத்துக்கலி எங்க போறா ஆறாம வாக்கா போட்டது வாய் கூப்பிடு உன் பேரை சொல்லும் போது அம்லே அம்லே அம்மா கண்டுபிடிச்சாங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் தள்ளு தடுக்குதா தடுக்குதா நான் என் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படியே மேல பாறையில வச்சு இழுத்துட்டு காலப்புறா பாக்கி மேல ப்ளூ சட்டை நீ விட்டு அடே ப்ளூ சட்டை நீ விட்ட கத்தி அரேஞ்சு வேலை பண்ணா இருக்கு புத்திர பாக்கியமே நாளை இறந்து இங்க என்ன தெரிஞ்சா என்ன பண்ற என்னடா மேல ட்ரை பண்றேன் ஏதோ பண்ண ட்ரை பண்றாடா அண்ணா இப்படிதானே பிடிச்சிட்டேன் அம்மாவை பிடிச்சிட்டேன் அம்மா நீ இப்படிதான் தூக்கியா நீ தூக்க கிளம்பு நீத்துல இருறா ஆனா எனக்கு தெரியாதுண்ணே என்ன காப்பாத்தி தெரியும் என்ன காப்பாத்துறேன் அடிங்கிற என்ன பார்த்தா அடி அப்படி விளைஞ்சு முடியும் அப்படிக்காக தண்ணியில அடிக்கடி பண்ணா இல்ல நான் நல்லா இருக்கு வண்டி தானே தள்ளுறேன் இல்ல நான் எனக்கு தெரியாது தள்ளுறேன் அந்த பக்கம் மூஞ்சியோட என்ன தவளை அடிச்சுட்டு போறேன் ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சது ஆனா எப்படி நினைக்கிறேன் சொல்லி கொடுங்க கவினா கை கொடுனா நான் எங்க இருக்கிறேன் கோமா கட்டிட்டு அண்ணா தவிர்த்து அது வந்துருண்ணே வருது ஆனா மூக்கு பிடிச்சிடலாம் மூக்குல தண்ணி போகுது கைய முடிச்ச அப்புறம் மூக்கு பிடிக்க முடியுது 1 2 ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்கலாமா? சரி எங்க போச்சு கிணத்தவள ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்கலாம் 1 2 3
எங்க ஒரு மணி ஆனா எந்திரினே இப்படி எடுத்துக்கோங்க. எப்படின்னா காது தலை ஃபுல்லா விட்டாங்க. மூஞ்சி மட்டும் மூஞ்சி மட்டும் உள்ள விடலாம். நல்லா இருக்குண்ணே. ஆமாண்ணே போயிடுச்சு அங்கே ஏதோ போயிட்டு கையை பிடிச்சிட்டு ஒரு கையை பிடிச்சிக்கலாண்ணே. நாங்க நல்லா இருக்குண்ணே. இப்படி பிடிக்கிறது நல்லா இருக்குண்ணே. கூப்பிட்டா ஏன்னா தலை கொடுக்குறா என்ன பிடிக்காத பிடிச்சு விட்டாருன்னு தம்பியா இங்க உடனே டீச்சர் உடனே தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவன் சீக்கிரம் அவர் புடிச்சு வந்து காப்பாத்திடுவாடே. அண்ணா அண்ணா காட்சி வருது தாங்க மாட்டேன்டா டேய். மக்களே, நாங்க பிடிச்ச மீன் பாத்தீங்களா, சின்ன சின்ன மீன் இதுக்குள்ள நீந்திட்டு இருந்துச்சு. நாங்க பிடிச்சதுல சேர்த்து வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய மீனா பிடிக்கலாமாடா? பெரிய மீன்ல வேண்டாம், இப்ப பிடிச்சாலே இதெல்லாம் எங்கேயோ மண்டையை போட்டுரும் போல அடிக்கிற வெயில். வேற இப்பவே ஒண்ணு செத்து போகுது தெரியுதா? ஒரு செத்து போச்சு மக்களே. என்னடா இங்க தண்ணியில இருந்து இல்லைன்னா செத்து போயிருமான் இருக்கு. தண்ணியில தானே இருக்கு. இந்த தண்ணியிலடா டேய், இது சுடுதுடா. அதனாலதான் செத்து போகுது போல. சுடுதண்ணில நம்ம இஷ்டம் சுடுது அதனால. டேய் இது என்னடா இது? மக்களே, நாங்க ஒரு வழியா போயிட்டு வந்துட்டோம். நாங்க திருப்பி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். முத்து பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாமிட் என்ன பண்ற? இல்ல மக்களே, காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. அதுதான் ஒரே எரிச்சல். தலையெல்லாம் வேற பயங்கரமா வலிக்குது. தலை வலிக்குது, பசி எடுக்குது, கண்ணுல கிருக்குது, தூக்கம் வருது. அங்க ஒருத்தன் என்ன பண்றான்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்தா காதல், போனா காதல். காதல் விழுந்தேன், காதல் செத்தேன், காதலே விழுந்தேன், காதல் காதல் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. என்னை விட்டு எங்க மக்களே, நீங்க எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க பாத்தீங்கன்னா சைலன்சரோட வண்டி கீழே விழுந்துட்டு நினைக்கிறேன். எப்ப வருவீங்க மக்களே? இந்த பிளேஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஒரு டைமா விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஒன் டே ட்ரிப்ல போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கலாம். காலையில நேரமா வந்துட்டு ஒரு 3 மணி இந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருக்கும். 9 மணிக்கு வந்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் தனியா நீங்க வந்துட்டு இங்க குளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் தனியா குளிக்கலாம். யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு 12 மணி வரைக்கும் யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என் தம்பி 12 மணிக்கு மேல ஒரு கூட்டமே வரும். எங்கிருந்து வருவாங்க தெரியல. இன்னைக்குதான் அப்படி வந்தாங்களான்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு வேன் வேற நின்றுச்சு, டூரிஸ்ட் வேன் நின்றுச்சு. ஸோ அதனால கூட கூட்டமா இருக்கலாம். நீங்க வரப்போ மேபி இல்லாம இருக்கல. நாங்க வீக்கெண்ட்ல வந்தோம். நீங்க வந்து வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க.
குழந்தைங்களை முக்கியமாக குழந்தைகளை கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். இத்திலிருந்து விடைபெறுவது உங்களோட முத்துகிருஷ்ணன், உங்களில் நான். எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு நிறையா பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக போய் அடுத்தது சாப்பிட்டு நீ போக வேண்டியதான். சாப்பிட்ற வீடியோவை போய் தூங்க வேண்டியதான். பாய் மக்களே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.